கஷ்டப்பட்டதெல்லாம் போதும் யுவராணி, இனிமேல் நாச்சும் கொஞ்சம் நிம்மதியா என் குடும்பத்தை நடத்தணும். சம்பாதிக்கிற பணம் பத்தவே மாட்டேங்குது, ஆனா எப்படியாச்சும் நான் ஆசைப்படுறத ஏதாச்சும் ஒண்ணுனாச்சும் வாங்கணுன்ற ஒரு அல்ப ஆசை தான், அதை கூட நான் நிறைவேற்ற முடியல அப்படின்ற ஒரு கவலையில இருக்கீங்களா? நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஆசை தெரியுமா, பணக்காரன் ஆகணும். அதுவும் எப்படி சூரிய வம்ச படத்துல எப்படி சரத்குமார் டக்குன்னு பணக்காரர் ஆகிறாரு அந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. இந்த 1 மாசம் 2 மாசத்துல நடக்கக்கூடிய காரியம் இந்த பணக்காரர் ஆகிற காரியமே கிடையாது. ஆனா நான் சொல்லக்கூடிய இந்த 7 விஷயத்தை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணா போதும், நிச்சயமா நீங்க நினைக்கிற மாதிரி உங்களுடைய லைஃப்பை ரொம்ப நிம்மதியா சந்தோஷமா நடத்தி காட்ட முடியும். இதை தவிர இந்த பணம் சம்பந்தப்பட்ட மாதிரியான விஷயங்களை நீங்க கத்துக்கிறதுக்கு வேற எதுவுமே இல்லை. இந்த 7 விஷயம் தான் ஒட்டுமொத்த இந்த பொருளாதாரத்தையும் நம்மளோட குடும்ப நிலைமையுமே ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. நம்ம வாங்கக்கூடிய சம்பளத்தை எப்படி சேமிக்கணும், இல்லை ஒரு ஹோம் வாங்க போறீங்க, வீட்டு லோன் வாங்க போறீங்கன்னா அது எப்படி, ஒரு கார் வாங்க போறீங்கன்னா அது எப்படி, கிரெடிட் கார்டு வச்சிருக்கீங்கன்னா அது எப்படி, இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் எல்லாம் எப்படி கிரியேட் பண்றதுன்னு ஒரு 7 மணி ரூல்ஸ்ல இன்னைக்கு இந்த வீடியோ நான் சொல்ல போறேன். இது எல்லாரோட லைஃப்லயுமே தினமும் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை தெரிஞ்சுக்காம தான் நிறைய இடங்களை நம்ம தோத்து போயிடுறோம். ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்க உங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு. வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் மணி சேனல். நான் உங்க யுவராணி. இன்னும் நம்மளுடைய ஃப்ரீடம் தமிழ் மணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரூல் என்ன தெரியுமா? பட்ஜெட் ரூல். பட்ஜெட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளுடைய இந்தியாவில். ஸோ பட்ஜெட் சென்ட்ரல் கவர்மெண்ட் போடுவாங்க. அதை தவிர குடும்பத்துக்குன்னு ஒரு தனி பட்ஜெட் நம்ம போட்டி ஆகணும். ஸோ நீங்கள் எவ்வளவு ரூபாய் சம்பாதிச்சாலும் பரவாயில்ல, இந்த ஒரு ரூலை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. 50, 30, 20 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மந்திரம் இதுதான். நீங்கள் எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் சரி, அதில் 50% நீட்ஸ் அப்படிங்கிற கேட்டகரிக்கு ஒதுக்கணும், 30% வாண்ட்ஸ் அப்படிங்கிற கேட்டகரிக்கு ஒதுக்கணும். லாஸ்ட்ல இருக்கு பாருங்க 20, ஏதோ சும்மா இருக்குன்னு நினைக்காதீங்க, அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சேவிங்ஸ்க்கு ஒதுக்கணும். 50% நம்மளுடைய அத்தியாவசிய தேவைகளுக்காக ஒதுக்கணும்னு சொன்னோம் இல்லையா? அதில் என்னெல்லாம் வரும் அப்படின்னா, நம்ம வீட்டு வாடகையாக இருக்கட்டும், கரண்ட் பில்லு, மளிகை ஜாமான், கேஸ் பில்லு, இந்த மாதிரி தவிர்க்கவே முடியாத சில செலவுகள் இருக்குல்ல, அது நம்ம சம்பளத்துலேருந்து 50%க்குள்ள மட்டும்தான் இருக்கணும். அதுக்கு மேலே மீறிச்சு அப்படின்னா நம்ம எங்கே தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து 30, இந்த 30 அப்படிங்கிறது வாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட ஆசையை நிறைவேற்றிக்கிறது. அதாவது மூவி பார்க்க போகணும், ஹோட்டலில் சாப்பிட போகணும், இல்லை ட்ராவல் பண்ணணும், ட்ரிப்பு பிளான் பண்ணணும், இந்த மாதிரி நம்மளுடைய ஆசைகளுக்கும் கொஞ்சம் இடம் கொடுக்கணும். ஏன்னா கஷ்டப்பட்டு 1 மாசம் மூச்சு முட்டை வேலை பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா? நம்மளோட சந்தோஷத்துக்காக கொஞ்சம் கூட பணம் செலவழிக்கலன்னா எப்படி? நம்மளோட ஆத்மா சாந்தி அடையாது. ஸோ அதனாலேயே நமக்கு பிடிச்சதும் சில விஷயங்கள் செய்யணும். அதுக்காக 30% நீங்கள் ஒதுக்கி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து இருக்கக்கூடிய 20% சேவிங்ஸில் போட்டு வச்சிடணும். அது உங்களுடைய ஃபியூச்சருக்காக. எக்காரணத்தை கொண்டும் அந்த பணத்தை நம்ம தொடவே கூடாது. இதோட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இது எல்லாத்தையும் விடவும் டிசிப்ளின். ரொம்ப ரொம்ப ஒழுக்கமாக அதை கடைபிடிக்கணும். அந்த 50னா 50 தான், 30னா 30 தான், 20னா 20 தான். மேபி அந்த சேவிங்ஸ் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் நான் தான் உங்களை விட. ஸோ இதுதான் ப்ராப்பரான பிளான். என்ன யுவராணி, வர சம்பளம் கைக்கு பத்த மாட்டேங்குது, செலவுக்கே பத்த மாட்டேங்குது, இதில் எங்கேருந்து போய் 20% சேவிங்ஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு பணம் பத்தலை அப்படின்னா ஒரு ஐடியா சொல்கிறேன். எக்ஸ்ட்ரா சோர்ஸ் ஆஃப் இன்கம் எப்படி சம்பாதிக்கணுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. சம்பாதிக்கக்கூடிய பணம் பத்தலை, ஆனால் செலவு ஜாஸ்தியாக இருக்குது, அப்போ என்ன பண்ணணும்? எப்படி அந்த பணத்தை பெருக்கணும் அப்படிங்கிறதான் தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்மளுடைய சேனலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா சோர்ஸ் ஆஃப் இன்கம் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோவே இருக்குது. அதை போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய சம்பளம் உயர்ந்தால் மட்டும்தான் உங்களுடைய நிலைமையும் உயரும். 2வது ரூல் என்ன தெரியுமா? ஹவுஸ் பையிங் ரூல். எஸ், நம்மள மாதிரி நடுத்தர மக்களாக இருக்கிற எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய கனவு, ஆசை, லட்சியம் எல்லாமே சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிறது தான். தப்பே கிடையாது. பட் வீடு வாங்க போகிறதா இருக்கீங்க அப்படின்னா இந்த ரூலை ஞாபகம் வச்சுக்கோங்க. 3, 20, 30 இதுதான் அதுக்கான ரூல். 3 அப்படின்றத பார்க்கும்போது உங்களுடைய வருட வருமானம் எவ்வளவு இருக்கோ அதுலேருந்து 3 மடங்கு மட்டும்தான் நீங்கள் வாங்கக்கூடிய அந்த வீட்டினுடைய மதிப்பாக இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு உங்களுடைய வருட வருமானம் 15 லட்சம் ரூபாயா இருக்கு அப்படின்னா நீங்கள் வாங்க போகிற வீடு இன்ட்டு 3 போட்டு பாருங்க, 45 லட்சம் ரூபாயா மட்டும்தான் இருக்கணும். அதுக்காக 1 கோடி ரூபாய்க்கு எனக்கு வீடு பிடிச்சிருக்கு அதுதான் வாங்குவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களுடைய கேட்டகரியில் வராது. அடுத்து 20 அப்படிங்கிறத பார்க்கும்போது மொத்த வீட்டினுடைய மதிப்பு எவ்வளோ இருக்கும் அதுலேருந்து 20% அமௌண்ட்டு டவுன் பேமெண்ட்டாக நம்ம கட்டிடணும். அடுத்து இருக்கக்கூடிய லாஸ்ட்டு 30, நம்ம எவ்வளவு சம்பளம் வாங்குகிறோமோ அதில் மொத்த பணத்திலிருந்து 30% மட்டும்தான் இஎம்ஐயாக இருக்கணும். இஎம்ஐயா? அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன்னு வச்சுக்கோ யுவராணி, 30% இஎம்ஐயாக பே பண்ணலான்னா நான் 30,000 ரூபா
ஹவுஸ் லோனுக்கு கட்டலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கதையெல்லாம் இங்கே செயல்படாது. அந்த 30% இஎம்ஐ அப்படிங்கிறது ஆல்ரெடி நீங்கள் ஒரு கார் வாங்கியிருப்பீங்க, இல்லை ஃபோன் வாங்கியிருப்பீங்க, இல்லை டிவி வாங்கியிருப்பீங்க, ஏதோ ஒன்று வாங்கி இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருப்பீங்கல்ல, அந்த எல்லா இஎம்ஐயும் சேர்த்து இன்க்ளூடிங் நீங்கள் ஹோம் லோன் வாங்க போகிறீங்க இல்லையா, அந்த இஎம்ஐயும் சேர்த்து தான் அந்த 30,000 ரூபாக்குள்ளே இருக்கணும். ஸோ இதெல்லாம் ப்ராப்பராக இருந்துச்சு, நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வீட்டுக்கடன் வாங்கலாம். பெட்டர் அந்த பணத்தை சேர்த்து வச்சுட்டு முழு அமௌண்ட்டாக இருந்துச்சுன்னா இதை விட பெஸ்ட் ஆப்ஷன் வேறு எதுவுமே இல்லை. நம்ம யார்கிட்டங்க ஃபுல் அமௌண்ட் கையில் இருக்குது, நம்ம எல்லாருமே கடன் கொடுக்குறாங்க பேங்க்கில், அதை நம்பி தான் நம்மளுடைய ஆசைகள்லாம் நிறைவேற்றிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நான் இப்போ தான் சொன்னேன் 20% ஆஃப் த அமௌண்ட் டவுன் பேமெண்ட்டாக நம்ம கையில் பணம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 80% ஆஃப் த அமௌண்ட் தான் லோனை நம்ம வந்து பேங்க்லேருந்து வாங்க போகிறோம். அந்த 80% ஆஃப் த லோனுக்கு எவ்வளவு இஎம்ஐ போடுறாங்க அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி அந்த இஎம்ஐ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 30% அதுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த லோனே வாங்கணும். சப்போஸ் ஆசைக்கு வாங்கிட்டு என்னால் கட்ட முடியும்னு நீங்கள் வந்து வீராப்பாக வாங்கினீங்க அப்படின்னா நாளை பின்ன கட்ட முடியாமல் போச்சுன்னா நீங்கள் ஆசையாக கட்டின வீடு ஏலத்தில் விட்டுருவாங்க. அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 3வது ரூல், கார் பையிங் ரூல். கார் வாங்கணும்னு ஆசை தப்பே கிடையாது. யார் கார் வாங்கக்கூடாதுன்னு சொன்னாங்களா? வாங்குங்க, பட் இந்த ரூலை தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க. 24/10 அப்படிங்கிறது தான் கார் பையிங் ரூல். ஸோ 20 அப்படிங்கிறது என்ன தெரியுமா, நம்மளுடைய கார் மதிப்பு இருக்கு இல்லையா, அதுலேருந்து 20% அமௌண்ட்டு நம்ம கையில் ஆல்ரெடி சேவிங்ஸாக இருக்கணும். அதை நம்ம டவுன் பேமெண்ட்டாக கட்டிடணும். அடுத்து இருக்கக்கூடிய 4 அப்படிங்கிறது என்ன தெரியுமா, நம்ம எல்லாராலையுமே ஒரே அமௌண்ட்டாக கார் பணம் கொடுத்து வாங்க முடியாது. ஆப்வியஸாக கொஞ்சம் பணம் கையில் இருக்க அமௌண்ட்டை போட்டு டவுன் பேமெண்ட்டாக கட்டிடுவோம். மிச்சம் இருக்கக்கூடிய பணத்தை லோனுக்கு தான் போடுவோம். 20% டவுன் பேமெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது 80% வந்து லோன் தான் பேங்க்கில் வாங்க போகிறோம். அந்த லோன் வாங்குறோம் இல்லையா பேங்க்கில், அந்த கடனை 4 வருஷத்துக்குள்ளே திருப்பி செலுத்துகிற லெவலுக்கும் உங்கள் கையில் ஒரு திடம் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த லோனே வாங்கணும். 4 வருஷம் தான் இஎம்ஐ நீங்கள் கட்டணும். 4 வருஷத்துக்குள்ளே அதை முடிச்சிடணும். 10-year பீரியட் 4 years. இப்போ சப்போஸ் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஹோம் லோன்னா எடுத்துருந்தீங்கன்னா 20 வருஷம் 30 வருஷம் அப்படின்னு போகும். ஆனால் கார் வாங்குறதா இருந்தால் 4 வருஷத்துக்குள்ளே முடிக்கிற லெவலுக்கு உங்ககிட்ட பணம் இருக்கான்னு பார்க்கணும். அந்த இஎம்ஐ கட்டுற லெவலுக்கு நீங்கள் பணம் சம்பாதிக்கிறீங்களா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய 10ன்றது என்ன தெரியுமா, நம்மளுடைய இஎம்ஐ அமௌண்ட். எவ்வளோ அந்த காருக்கு இஎம்ஐ லோனுக்கு நம்ம கட்டுறோமோ அது நம்ம மொத்த சம்பளத்துலேருந்து 10% மட்டும்தான் இருக்கும். அந்த இஎம்ஐ மட்டும் இல்லை, இந்த காருடைய மெயின்டெனன்ஸுக்கு, கார் கிளீனிங்க்கு, இந்த பெட்ரோல் டீசலு, இந்த மாதிரி காருக்கு என்னென்ன செலவுகள்லாம் பண்ணுறீங்களோ அது எல்லாமுமே உங்களுடைய மொத்த சம்பளத்துலேருந்து 10% தான் அடங்கி இருக்கணும். என்ன கேட்டால் கார் ஒரு டிப்ரிஷியேட்டிங் அசெட். நீங்கள் வந்து கார் ஷோரூம்லேருந்து வெளியில் எடுத்துகிட்டனாலே முடிஞ்சு போச்சு. 5% 10% அப்படியே கம்மியாகிட்டே இருக்கும். வருஷம் போக போக பார்த்தீங்கன்னா காருடைய மதிப்பு கம்மியாகிட்டே தான் போகும். ஸோ கார் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நமக்கு அது தேவைதானா, ரொம்ப நெசசிட்டி இருக்கா இல்லை வேண்டாமா அப்படிங்கிறத ஆராய்ச்சி தான் பார்க்கணும். ஐயோ இஎம்ஐ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது யுவராணி, இப்போ கூட சமீபத்தில் கார் வாங்க போகிறீங்களா அப்படிங்கிறதுக்காக ஒரு ரீல் கூட நான் போட்டிருந்தேன். அது நல்ல ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த ரீலில் வந்து நான் சொல்லியிருப்பேன், ஒரு கார் 20 லட்சம் ரூபாய்க்கு வாங்க போகிறீங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த 10% இஎம்ஐ அப்படின்னு பார்க்கும்போது 20 லட்சம் ரூபாய்க்கு உங்களுக்கே தெரியும் 40,000 ரூபாய் நம்மளுடைய இஎம்ஐ கட்டுற மாதிரி இருக்கும். 40,000 ரூபாய் இஎம்ஐ கட்டணும்னா நம்மளுடைய சம்பளம் எவ்வளோ தெரியுமா இருக்கணும், 4 லட்சம் ரூபாயாக இருக்கணும். 4 லட்சம் ரூபாயாக இருந்தால் தான் 10% 40,000 ரூபாய். ஸோ அந்த மாதிரியான பிளானிங்க்கு உங்களோட சம்பளம் சூட் ஆகலை அப்படின்னா இந்த ஒரு பிளானை நீங்கள் கண்டிப்பாக தள்ளி தான் போடணும். அப்படி இல்லைனா எப்படி பணத்தை அதிகரிக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த சமயத்தில் நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, நிறைய பேத்துக்கு அவங்களுடைய பணத்தை எப்படி கரெக்டாக பிளான் பண்ணுறது அப்படிங்கிறதே தெரியல. ஒரு சம்பாதிக்கிறாங்க, செலவழிக்கிறாங்க, எங்கே போகுது எங்கே வருதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரியான புலம்பல்கள் தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பட் நம்ம சேனல் பையில் இருக்கக்கூடிய இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா சம்பளத்தை எப்படி நம்ம பிரித்து செலவழிக்கணும், என்ன ஏது, நம்மளுடைய சம்பளம் 2050க்குள்ளே எவ்வளவு இருக்கணும், அவ்வளவு இருக்கணும்னா இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி போட்டு கொடுத்துருப்பாங்க. சும்மா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதனுடைய விலை பார்த்தீங்கன்னா 399 ரூபா. ஐயோ என்ன யுவராணி நல்லா விற்கிறியே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அந்த ஒரு கோர்ஸினுடைய வேல்யூ மட்டும் 399 ரூபா கிடையாது. அந்த தனிப்பட்ட நிதின்ற கேட்டகரியில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், ஹோம் லோன் எடுத்து அதை திருப்பி கட்டுறது எப்படி அப்படின்ற பல விஷயங்கள், 10க்கும் மேற்பட்ட தனிப்பட்ட நிதின்ற கேட்டகரியில் இருக்கக்கூடிய கோர்ஸஸை நீங்கள் வெறும் 399 ரூபாய்க்கே கற்றுக்கலாம். செக் பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தா வாங்குங்க. அதுதான் என்னுடைய வேண்டுகோள். நம்பர் 4, 4வது ரூலு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ரூலு, மொபைல் பையிங் ரூல். உங்கள் எல்லாருக்கிட்டே ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு நிச்சயமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதில் சொல்லணும். என்ன மொபைல் ஃபோன் வச்சுருக்கீங்க, அது எவ்வளவு விலை அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட என்ன மொபைல் இருக்கணும், எந்த விலையில் இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன்.
பொதுவாகவே நம்ம ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறோம்னா எதை வச்சு பண்ணுவோம்? புதுசாக என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க, புதுசாக என்ன மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க, பழைய ஃபோன் நம்மக்கிட்ட இது இருக்குது, இதை விட புதுசாக என்ன வாங்கலாம், இதை விட ஸ்பெஷலாக எப்படி இருக்கும், நம்ம அப்பா என்ன வச்சுருக்காங்க, அம்மா என்ன வச்சுருக்காங்க, ஃப்ரெண்ட் என்ன வச்சுருக்காங்க, எல்லாரும் விட சூப்பராக எப்படி வாங்குறது, பெட்டராக எப்படி வாங்குறதுன்னு தான் யோசிப்போம். ஆனால் மொபைல் வாங்குறதுக்கும் ஒரு ரூல் இருக்குது. நம்மளுடைய சம்பளம், நம்மளுடைய வருட வருமானம் இருக்கு இல்லையா, ஆனுவல் இன்கம், அதுலேருந்து 2% மட்டும்தான் நம்மளுடைய மொபைல் ஃபோனுடைய வேல்யூவாக இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு உங்களுடைய வருட சம்பளம் 15 லட்ச ரூபாயா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் 2% எவ்வளவு? 30,000 ரூபாய். 30,000 ரூபாய் மட்டும்தான் உங்களுடைய ஃபோனுக்கு நீங்கள் செலவழிச்சிருக்கணும். ஐயோ, 15 லட்ச ரூபா சம்பளம் வாங்கினா தான் 30,000 ரூபாய் ஃபோனே வாங்க முடியும் அப்படின்னா நம்மளை எத்தனை பேர் ஐஃபோனுன்னு சொல்லிட்டு 80,000, 1 லட்ச ரூபா, 1.5 லட்ச ரூபான்னு ஃபோன் வாங்கியிருக்கோம்? அதை நீங்கள் கேல்குலேட் பண்ணி பாருங்கள். 2% ஆஃப் யுவர் டோட்டல் ஆனுவல் இன்கமா? இல்லை யோசிச்சு பாருங்கள். அண்ட் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன ஃபோன் வச்சுருக்கீங்க, அது என்ன விலை அப்படிங்கிறதையும் டைப் பண்ணுங்கள். நம்பர் 5, எமர்ஜென்சி ஃபண்ட். எமர்ஜென்சி ஃபண்டுன்றது நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். நம்மக்கிட்ட ரொம்ப ரொம்ப இருக்க வேண்டிய முக்கியமான விஷயம். உங்களுடைய பணத்தை சேமிக்கணும், உங்களோட பணத்தை பெருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எமர்ஜென்சி ஃபண்டை நீங்கள் கிரியேட் பண்ணால் மட்டும்தான் அடுத்த லெவலில் அடைய முடியும். கேம்லலாம் இருக்குல்ல, லெவல் 1, லெவல் 2 அந்த மாதிரி, இதுதான் லெவல் 1. உங்களுடைய மாத செலவு எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு பார்க்கணும். ஒரு மாத செலவு எவ்வளோ இருக்கோ அந்த செலவு அமௌண்ட் இருக்குல்ல, அது 3லேருந்து 6 மாதத்துக்கு நம்மக்கிட்ட பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு உங்களுடைய மாத செலவு ஒரு 50,000 ரூபாய் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 50,000 ரூபாய் ஆகுது அப்படின்னா 3 மாதத்துக்கு 50,000னா 1.5 லட்ச ரூபா. இதே 6 மாதத்துக்கு பார்க்கும்போது 3 லட்ச ரூபா. ஸோ உங்ககிட்ட 1.5 லட்ச ரூபாயிலேருந்து 3 லட்ச ரூபா வரைக்கும் எமர்ஜென்சி ஃபண்டாக தனியாக ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கணும். அது எப்போ என்ன ஆனாலும் டக்குன்னு எடுத்துக்கிற மாதிரியான ஒரு விஷயமாக தான் இருக்கணும். ஸோ சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் நீங்கள் சேவ் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த பணத்தை தொடவே கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒதுக்கி வச்சிடணும். ஏன்னு கேளுங்களேன், நாளைக்கு ஒரு இடத்துல வேலை பார்த்துருக்கோம், திடீர்னு யுவராணி அவ்வளோதான் உனக்கு வேலை இல்லை போமா அப்படின்னா நான் போய் தான் ஆகணும். அதே மாதிரி தான் எல்லாருக்கும் ஜாப் செக்யூரிட்டி அப்படிங்கிறது இல்லை. நம்ம எல்லாரும் அரசாங்க உத்தியோகமாக பார்த்துட்டு இருக்கோம், இல்லை. ஸோ எப்போ என்ன ஆகுனே தெரியாது. ஒரு நிலையற்ற தன்மையில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது நம்மளுடைய குடும்ப செலவுகளை எப்படி நம்ம சமாளிக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போது டக்குன்னு வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னா அடுத்த மாதத்துக்கு என்ன பண்ணுறது? சாப்பாட்டுக்கு கையில் ஒன்றுமே இல்லைன்னு சொன்னீங்கன்னா யாராச்சும் போடுவாங்களா சாப்பாடு? அப்படின்னு நினச்சிட்டு இருக்க முடியாதுல்ல. ஸோ சம்பாதிச்சுட்டு இருக்கும்போதே நம்மளுடைய தேவைகளுக்காக நம்மளுடைய அந்த மந்த்லி எக்ஸ்பென்சஸ் எவ்வளோன்றதை பார்த்து 3லேருந்து 6 மாதம் தனியாக ஒதுக்கி வச்சிடணும். நாளை பின்ன நீங்கள் வேலை தேடும் போது 2 மாதம் ஆகலாம், இல்லை 3 மாதம் ஆகலாம், பிடிச்ச வேலை கிடைக்கிற வரைக்கும் தேடிக்கிட்டே தானே இருப்போம். அப்போதைக்கு இந்த பணம் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 6வது ரூல், கிரெடிட் கார்டு யூசேஜ் ரூல். ஸோ ஒரு கிரெடிட் கார்டு எதுக்காக வாங்குறோம்னா சம்பாதிக்கக்கூடிய பணம் பத்தல, ஆனால் செலவு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. என்ன பண்ணுறது? இங்கிட்டு வாங்கி அங்கிட்டு அடைச்சி, அங்கிட்டு வாங்கி இங்கிட்டு அடக்கி அதே தான் பொழப்ப ஓடிட்டு இருக்கு, வேறு வழியே இல்லை அப்படின்னீங்கன்னா வாங்குங்க. பட் எப்படி யூஸ் பண்ணணுன்றதை தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். 30% ஆஃப் தி லிமிட் மட்டும் தான் நீங்கள் எடுக்கணும். உங்களுடைய கிரெடிட் கார்டு லிமிட் 1 லட்ச ரூபான்னு கொடுத்துட்டாங்கன்னா அதில் 30% 30,000 ரூபாய் மட்டும் தான் நீங்கள் செலவழிக்கணும். 1 லட்ச ரூபா எனக்கு லிமிட் இருக்குது, நான் 70,000 80,000 கூட செலவழிச்சிப்பேன் அப்படின்னா அந்த பணத்தை திருப்பி செலுத்த போகிறது நீங்கள் தான். அந்த 70,000 80,000 எங்கேருந்து வரும்? சம்பாதிக்கணும்ல. சம்பாதிக்கிறதே ஒரு 30,000 40,000 இருக்குது, செலவு மட்டும் ஏன் 70,000 80,000 போகுது? கொஞ்சம் யோசிங்களேன். அது ரொம்ப நீங்களாக உட்காந்து யோசித்து சரியாக பிளான் பண்ணாதான் உங்களோட லைஃப்பை நீங்கள் நினச்ச மாதிரி வடிவமைச்சிக்க முடியும். ஸோ நிறைய பேர் இன்னும் பண்ணக்கூடிய தப்பு என்னென்னா, இந்த மினிமம் பேமெண்ட்டை மட்டும் பே பண்ணிடுறது. ஒரு 2,000 3,000 அப்படின்னு இருக்குன்னு வைங்களேன். இதுதான்ப்பா கையில் காசு இருக்குது, அதை அடித்து வைப்போம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டுன்னு ஒரு லம்சமாக இருக்கும், ஒரு 10,000 12,000. அந்த அமௌண்ட்டுக்கு வட்டி போட ஆரம்பிப்பாங்க. நீங்கள் கிரெடிட் கார்டுடைய வட்டி பார்த்தீங்கன்னா ஐயோ 45% போடுறாங்க வட்டி ஒரு வருஷத்துக்கு. இது வரைக்கும் அப்படி யாரும் நம்ம பார்த்துருப்போமா? அப்படி தான் போடுறாங்க, கொள்ளை அடிப்பாங்க. கேட்டால் நீ கரெக்டான டைமில் பணத்தை பே பண்ணிட்டா எதுக்கு நீ அவ்வளோ வட்டி கட்டுற அப்படிம்பாங்க. நம்ம மேலே பழியை போட்டுருவாங்க. அதுக்கெல்லாம் நான் வரல. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாலும் பண்ணுங்கள், பட் 30% உங்கள் லிமிட்குள்ளே யூஸ் பண்ணுங்கள். மினிமம் பேமெண்ட்டை கட்டாதீங்க. மேக்ஸிமமாக எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் பேமெண்ட் இருக்கோ அதை கட்டிடுங்க. இல்லை அப்படின்னா ஃப்யூச்சரில் நீங்கள் லோன் வாங்க போகிறீங்க, இல்லை ஏதாவது ஒரு கடன் வேணும் அப்படின்னா உங்களோட கிரெடிட் ரிப்போர்ட்டை பார்த்து ரொம்ப நல்லாவே இல்லை, இவ்வளோ லோவாக இருக்கே அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான கடனும் அவங்க சாங்ஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் ரொம்ப கம்மியாக இருக்குது யுவராணி, என்ன பண்ணுறது? இப்போ தான் நீ சொல்கிற இவ்வளோ விவரத்தை, இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா கொஞ்சம் உஷாராக இருந்திருப்பேன் அப்படின்னா கவலைப்படாதீங்க. இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு கோர்ஸஸே இருக்குது. இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், உங்களுக்கான ஐடியாஸ் கொடுக்குறோம். அதை செக் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி தான் 399 இந்த ஒரு கோர்ஸ் மட்டும் கிடையாது.
பர்சனல் ஃபினான்ஸில் இருக்கக்கூடிய 10க்கும் மேற்பட்ட கோர்சஸை வெறும் இந்த 399 ரூபாயில் நீங்கள் பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். 7வது ரூல் ஆஃப் 72. ஒரு உதாரணத்துக்கு யுவராணி என்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபாய் இருக்குது. இந்த 10 லட்ச ரூபாய் எப்போ 20 லட்ச ரூபாயா மாறும், எப்போ என்னுடைய பணம் டபுளாக மாறும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்கும் இல்லையா? அது எப்படி கால்குலேட் பண்ணணும்னா 72 டிவைடட் பை ஆர் அப்படின்னு போடணும். ஆர் என்ன தெரியுமா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் எஃப்டியில் அந்த 10 லட்ச ரூபாய் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. எஃப்டினுடைய ரிட்டர்ன் வந்து 6% கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 72 டிவைடட் பை 6 போட்டிங்கன்னா 12ன்னு கிடைக்கும். உங்களுடைய 10 லட்ச ரூபா எஃப்டியில் போட்டிருந்தீங்கன்னா 12 வருஷம் கழிச்சு அது 20 லட்ச ரூபாயாக மாறி இருக்கும். ஸோ இதுதான் இந்த 72 ரூலுனுடைய ஒரு சூப்பரான ஒரு விஷயமே. உங்களோட பணம் எப்போ டபுள் ஆகும் அப்படிங்கிறது நீங்களே கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்க்கும்போது ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் 12% கொடுக்குறாங்க ஆவரேஜாக. அப்போது 72 டிவைட் பை 12 போட்டு பாருங்களேன், என்ன வருது? 6. ஸோ உங்களுடைய 10 லட்ச ரூபாயை நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ போட்டிங்க அப்படின்னா 6 வருஷத்தில் அது 20 லட்ச ரூபாயாக மாறிடும். ஆனால் என்ன ஒன்று, இந்த ஸ்டாக் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி தான் எனக்கு ஒன்றும் தெரியாது, என்ன பண்ணுறது, ரிஸ்க்குன்றாங்க, பணம் போயிடுங்கிறாங்க, ரொம்ப பயமாக இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கலன்னா தான் பயம். தெரிஞ்சுக்கிட்டு பண்ணால் எப்படிங்க தப்பாகும்? எக்ஸாமில் படிக்காமல் போய் எழுதினா தான் ஃபெயில் ஆகும், படிச்சுட்டு போனால் பாஸ் தானே ஆகும். ஸோ நம்மளுடைய இந்த சேனல் பயோவில் ஸ்டாக் மார்க்கெட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை செக் பண்ணி பாருங்களேன். ஓப்பன் பண்ணால் ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எப்படி ஸ்டாக்கை தேர்ந்தெடுக்கிறதுன்ற பல விஷயங்கள் இருக்கும். இது மட்டும் இல்லை, தனிப்பட்ட நிதி அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கக்கூடிய இந்த மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், ஃபினான்ஷியல் ஃப்ரீடமு, எப்படி கடனை திருப்பி செலுத்துறது, இந்த மாதிரி பல கோர்ஸஸ் நான் முன்னாடியே சொன்னேன். வெறும் 399 ரூபா பே பண்ணாலே போதும். இந்த கிரெடிட் கார்டு ஸ்கோரை இருக்குல்ல, அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, அப்புறம் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை கற்றுக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் வெறும் 399 ரூபாயில் கற்றுக்கலாம். பாருங்களேன், லைஃபுக்கு தேவையான விஷயம் வெறும் 399 ரூபாயில் கிடைக்குது. பட் தேவையில்லாத எவ்வளோ விஷயத்துக்கு நம்ம 500 ரூபா 1000 ரூபான்னு செலவழிச்சுட்டு இருக்கோம். ஜஸ்ட் நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இது ஓகே அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ இவ்வளோ முக்கியமான ஒரு 7 ரூல்ஸ் இப்படி இருக்கே, இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்துச்சு, இது சூப்பராக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா? இல்லை எனக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு இந்த ரூல் அந்த ரூல் அப்படின்னா எந்த ரூல்லாம் தெரியும் அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இல்லை என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறமா? ஒரு லைஃபே வந்து ஒரு பளிச்சின் மாதிரி இருக்குது, இந்த ஒரு கண்ணோட்டத்தில் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஏன்னா அதுதான் நெக்ஸ்ட் வீடியோ நான் எப்படி சூப்பராக போடலாம், என்ன கண்டென்ட் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ வீடியோ ரொம்ப பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ.